எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து நம்ம கருவேப்பிலை தொக்கு தான் பார்க்க போகிறோம். கறி லீவ்ஸ் தொக்கு. ஸோ நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் உடைய ஒரு வெரி டெலிஷியஸான ஒரு தொக்கு. ரொம்ப ஈஸியாக கூட நம்ம செஞ்சிடலாம். நல்லா பூண்டுலாம் போட்டு சூப்பராக வதக்கி செய்யக்கூடிய இந்த தொக்கை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து கொரப்பாக 2 இன்க்ரீடியன்ட் அரைச்சிக்கிறோம். கடுகோ வெந்தயமோ. ஸோ அதை வந்து லைட்டாக வறுத்தா போதும். இது டக்குன்னு நம்ம வறுத்துடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ இதை வந்து மிக்சியில் சேர்க்குறேன். ரொம்ப மையாலாம் அரைக்க முடியாது, கொரப்பாக அரைச்சா போதும். ஸோ இந்தளவுக்கு அரைச்சாவே போதும். இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலை. இதோட சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கடைசியாக பெருங்காயம். இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ அடுத்தது கடாயில் வந்து ஆயில் சேர்க்குறேன். ஆயில் வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு நிலைக்கணும் அப்படின்னா நம்ம ஆயில் நல்லா சேர்த்துக்கணும். இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 1 மந்த்தே நிலைக்கும். ஸோ கடுகு போட்டிருக்கேன். கடுகுலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் வந்து மாறணும். அடுத்தது வந்து பூண்டு. ஸோ பூண்டு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அந்த ரெசிபிக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸாவது வந்து நம்ம நல்லா குக் பண்ண விட்டுடணும். எண்ணெய் பிரிய அது வந்து நல்லா குக் ஆகி வரும். ஸோ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா குக் பண்ண விட்டுடலாம். புளி தண்ணியும் அதுக்கப்புறம் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு ஃபர்தர் 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி. உங்களுக்கு ஆயில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இங்கே பாருங்கள், ஆயில் வந்து அளவாக தான் இருக்குது. எல்லாத்தையும் அது ஈர்த்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் பூண்டு எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் 1 மந்த் கூட வச்சுக்கலாம். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.